மக்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பை பார்க்கும் பொழுது அடுத்த பிறவின்னு எனக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் அந்த தேவர் சமுதாயத்துல பிறக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு மதுரை திருமங்கலம், இன்னைக்கு மதுரைக்கு போயிருந்தேன். காலையில மதுரைக்கு போயிட்டு மதுரையில இருந்து தான் நேரடியா இங்க வந்திருக்கேன். அங்க நம்ம பெண்களும் நாச்சியார்களும் மதுரை திருமங்கலம் தொகுதியில கடுமையான வரவேற்பு. அவர்களுடைய முகத்துல என்னை பார்த்தவங்க என்னை பார்க்கும் பொழுது அவங்க முகத்துல தன்னுடைய கூட பிறந்தவன் வந்துட்டான், தன்னுடைய சித்தப்பாமா வந்துட்டான், பெரியப்பாமா வந்துட்டான், ஒரு எப்படி வரவேற்பாங்க, தான் பிள்ளையை எப்படி வரவேற்பாங்க, அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய வேகம் இருந்துச்சு. அந்த வேகத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆரத்தி தட்டை பூரா தூக்கி என் மேல போட்டு வேட்டிஸ் எல்லாம். நான் எப்போதுமே இந்த மக்களுடைய அன்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 வேட்டி 2 சட்டை எப்போதுமே பாதுகாப்பா கொண்டு போவேன். ஏன்னா போய் நம்ம எப்படி அடுத்த கூட்டு போகும்போது நம்மள குளிப்பாட்டி விட்டுருவாங்கன்னு தெரியும். அதே மாதிரி மதுரையில அனைத்து இடங்கள்லயும் 2-3 இடத்துக்கு தான் போனேன். அந்த மக்களுடைய வீடியோ நாளைக்கு வரும் பாருங்க. அந்த அளவுக்கு என உணர்வோடு இந்த மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்று அப்படி என்ன இந்த சமுதாயத்துக்கு நான் செஞ்சோம்னு எனக்கு தெரியல. நான் உங்க மேல எல்லாரும் மேலே வச்சிருக்க பாசத்துலதான் நீங்க எல்லாரும் என் மேல அன்பு செலுத்துறிய அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கூட்டத்தை மிக சிறப்பான இந்த இடத்துல அமைப்பதற்கு அனைத்து மக்களிடையும் போய் சொல்லி வீடு வீடா இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் விழிப்புணர்வு கூட்டத்திற்கு மிக சிறப்பான முறையில உங்களை எல்லாம் இங்கு அழைத்து இந்த மேடை சிறப்பாக அமைவதற்கு காரணமா இருந்த எனது பாசமிகு தம்பி திரு ஸ்ரீராம், மாரித்துறை, அன்பு தம்பி வல்லரசு, பிஸ்வா முருக, முனீஸ்வரன், குருசாமி, சிரஞ்சீவி, சத்யா, வருண் பாண்டியன், மகேந்திரன், மருது பாண்டியன், கே பெரியசாமி இவர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுறேன். அன்பு தம்பி வல்லரசு ஆள் பார்க்க கொஞ்சம் இதா இருக்கான்னு நினைக்கிறாங்க. சமுதாய பெற்றவனுக்கு கொஞ்சம் ஓவரு அதிகம். நமது இளைஞர்கள் படிச்சோம், நம்ம வீரத்தோட இங்க சொல்லிடலாம். நம்ம ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம அப்படி கத்து அப்படின்னு, ஜெயிலுக்கு போறது கத்து கிடையாது. நான் சொல்றேன் தேவமாருக்கு மொத்த இளைஞர்களும் சொல்றேன், சிறை உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிரும். புரியுதா? அங்க போயிட்டு உட்கார்ந்துட்டு நான் சிறைக்கு போகலாம், நான் உங்களுக்காண்டி போராடுறேன், ஆர்ப்பாட்டம் நடத்துறேன், ரோடு மறியல் பண்றேன், என் சமுதாயத்தை எவ்வளோ சீண்டும் பொழுது உங்களை காப்பாத்துறதுக்காண்டி நான் சிறை பண்ணிருக்கேன். நான் 30 வழக்கு என் மேல போட்டிருக்கான். நான் போவேன், உள்ள வருவேன். அது என்ன, நான் உங்களுக்காண்டி வந்துட்டேன், உங்களுக்காண்டி என்னை நேர்ந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அப்படித்தான் சொல்றாங்க, அவனை தான் நம்ம நேர்ந்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. நான் உங்களுக்காண்டி போராடுறதுக்கும் ஜெயிலுக்கு போறதுக்கும் நான் இருக்கேன். உங்க பிள்ளைகள் ஜெயிலுக்கு போக கூடாது, உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஊரா நான் இதெல்லாம் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறேன். இதை இளைஞர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம தாய் தந்தை இருக்கல, நம்ம அக்கா தங்கச்சி இருக்கல, இளைஞர்கள் ரோட்ல போய் நம்ம ஏதாவது வம்பு தம்பு பண்ணிட்டு வந்துட்டோம்னா போலீஸ் நேரா வீட்டுக்கு தான் போவோமே. வீட்டுக்கு போகும்போது நம்ம அக்காலையோ தங்கச்சியோ அம்மாலையோ மவனை என்கிட்ட கேட்கும் பொழுது அந்த பெத்த தாயோட மனசு எப்படி இருக்கும் அதெல்லாம் இளைஞர்கள் நினைக்கணும். நாம ஏதோ ரோட்ல வீரமா சண்டை போறது பெருசு கிடையாது. வீட்டுல தாய் இருக்கல்ல, வீட்டுல தங்கச்சி இருக்கல்ல, அதை எல்லாரும் நினைக்கணும். 1 நாள் 2 நாள் அந்த மது அருந்ததுனால 4 வருடம் அருந்தனால என்ன இருக்கு, 4 நாள் வேலை நமக்கு லீவு கிடைக்குன்னா பொண்டாட்டி பிள்ளையோட தாய் தகப்பனோட அக்கா தங்கச்சியோட இருக்கணும். அவன் தான் தேவமாரு. ரோட்ல சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு நம்ம ரோட்ல குடிச்சிட்டு வச்சுட்டு அலைய கூடாது. இந்த பரம்பரை பத்தி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நாம தான் இந்த நாட்டை ஆண்டோம், அனைத்து சமுதாய மக்களையும் நம்ம தான் காப்பாற்றணும். தேவம்னு பிறந்த எல்லா சாதி மக்களையும் காப்பாற்றுவான். அவன் தேவை. ஆபத்துன்னு யாரு நிற்பான். ரோட்ல ஒரு அநியாயம் நடக்கும்போது தேவமாறு தட்டி கேட்பான். அப்படி இருக்கணும். இளைஞர்கள் ஊரா நான் ஊரா சொல்லிக்கிட்டு, ஒரு தேவமாறு பையன் 15 வயசு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பையல கஞ்சா போதையில தலையில 13 வெட்டி பிள்ளைய கொண்டு விட்டான். அப்ப அவன் தேவமாரா பிறந்தது தப்பா? இன்னைக்கு நம்ம அனாதையா இருக்கோமா இல்லையா? நீங்க இங்க 2000 உயரம் இருக்கு, 3000 வீடு இருக்கே அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு. அப்ப இந்த 2000 வீடு 3000 வீடு இருந்தாலும் நீங்க ஒற்றுமை இல்லனா எதிரி உள்ள வர்த்தனம் செய்வான். சொல்றேன், ஒற்றுமையோட இருங்க. அந்த தேவமாறு இந்த தேவமாறு, அவன் மேல தேர்க்காரன் கீழே தேர்க்காரங்கிற எண்ணத்தை விடுங்க. தேவமாறுனா எல்லாரும் தேவமாறு தான். புரியுதா உங்களுக்கு? நமக்குள்ள குல தெய்வங்கள் மாறலாம், நம்ம குணம் மாறக்கூடாது, நம்ம குலம் மாறாது. என்ன அத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க அடிமையா இருக்க போறோம். 40 வருஷம் அந்த சட்டமன்ற தொகுதியை ரிசர்வ் தொகுதியா வச்சிருக்காங்க. ஏன் நம்ம சரியில்லாம இருந்தன சொல்லுங்க. இந்த தொகுதியில நாடாரு, தேவரு, கோனாரு, செட்டியாரு, பிள்ளைமாறு எல்லா சமூக மக்களும் இருக்காங்க. அப்ப யாருமே ஏன் கேட்கல? 40 வருஷமா ஒரு மனிதன் 40 வருஷமா உங்க தொகுதியில நீங்க எம்எல்ஏ ஆக முடியுமா? எம்எல்ஏ ஆக முடியல, உங்க தேர்தலில் நிக்க முடியல. என்ன இந்திய குடிமகன், ஒரு இந்திய குடிமகன் 40 ஆண்டு காலம் தான் வாழ்ந்த பகுதியில தேர்தலில் நிக்க முடியல அப்படின்னா அவன் என்ன இந்திய குடிமகன்? அப்ப இதெல்லாம் நினைக்கணும், இதெல்லாம் யோசிக்கணும். அப்ப இளைஞர்கள் நீங்க இப்படி நினைக்கணியா? அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? இளைஞர்கள் முறையா இருக்க வேண்டாமா? இப்ப வந்திருக்கல தேவமாறு, எல்லாத்தையும் நின்று பாப்போமா? பழைய தேவமாறு மாதிரி யாரும் இருக்கல, பழைய தேவமாறு மாதிரி யாரும் இருக்கல. உடல்வாக இருக்கா? கிடையாது. உடல்வாக கிடையாது. அதுக்கு காரணம் என்ன? குடியால நம்ம வீரம், இந்த குடியால நம்மளுடைய கலாச்சாரம், குடியால பாசம். இன்னைக்கு நீ அக்கா தங்கச்சியோ தாய் தந்தையோ பாசம் இல்லாம தான் இன்னைக்கு இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை. யாராவது தாய் தந்தைய அக்கா தங்கச்சி மேல பாசம் வச்சிருக்கோமா? ஒரு தேவமாறுனா என்ன தெரியுமா? தாய் மாமன் கிட்ட தாய் இலட்டாலும் நம்ம தங்கச்ச கடைசி வரைக்கும் பாத்துக்கிடுவான். அவன் தான் தேவமாறு. இன்னைக்கு யாரு அப்படி பாக்கா? யாராவது பாக்கமா? ஏன்னா உனக்கு அந்த கலாச்சாரமே போச்சு. ஏன்னா நீ பெத்த தாய்க்கு நீ உழைச்சு கொடுக்க முடியுமா? நீ எங்க அக்கா தங்கச்சி
ஊருக்கு பிரச்சனை எது போன் என் பிள்ளை ஒழுங்கா இருக்க கையா, என் பிள்ளை குடிச்சிட்டு வயதாயா, இதை விடணும். நீ எப்படி ஊரை காப்பாத்தும்? நான் இப்ப சொல்லிட்டு போயிருந்தேன், பொட்ட பிள்ளையெல்லாம் பாத்துக்கிடுங்கப்பா. நான் என்ன சொல்றேன் ஐயா, குடிங்கிறது இன்னைக்கு எல்லா சாதியும் குடிக்கும், அதுல மாட்டுக்கதே கிடையாது. நீங்க மட்டும் தான் குடிக்கணும் இல்ல, ஆனா இது வேண்டாங்கிற. நம்ம சாதிக்கிறது பழக்கம் இல்லங்கிற. நாம தேவரா பிறந்துட்டோம், தேவமாரா பிறந்துட்டோம். நம்ம தான் எல்லா சாதியும் காப்பாற்றணும். இந்த மக்களையும் கலந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து நம்ம தானே, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து நம்ம தானே. இந்த நாடு அடிமையா கிடக்கும் பொழுது மோதணும். இந்த பகுதி எப்படி எப்பேற்பட்ட வீரமற்ற பகுதி தெரியுமா? ஆங்கிலேயரின் பீரங்கி குண்டுகளுக்கு மார்பை காட்டிய பகுதி. ஆங்கிலேயம் பீரங்கி கொண்டு அடிக்கும் பொழுது காட்டுற புலித்தவர் எப்போது வாழ்கிறோம். நம்ம புலித்தவர் மாதிரி மாறணும். புரியுதுல? உடல்வாகு நம்ம புலித்தவர் மாதிரி மாறணும். அதனால இளைஞர்கள் விளையாடுங்கப்பா, விளையாடுங்க. உடலை கட்டுக்கோப்ப வைங்க, அக்கா தங்கச்சி மேல பாசம் வைங்க, தாய் தங்கை மேல பாசம் வைங்க. அதனால தயவு செய்து இதெல்லாம் இளைஞர்கள் விட்டுறணும். பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், இன்ஸ்டாகிராம்ல தேவர் சமுதாயம் அப்படின்னு சொல்லிதான் உங்ககிட்ட எல்லாம் பழகுறான், மெசேஜ் போடுறான். ஆனா அவன் தேவமாரா இருக்க மாட்டான். தயவு செய்து நம்பிராங்க. ஏகப்பட்ட பெண் பிள்ளையோட வாழ்க்கை இன்னைக்கு பாலா போய்கிட்டு இருக்கு, அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. மானமே உயிரின வாழும் சமுதாயம் இந்த தேவர் சமுதாயம். மானம் பற்றி போய்விட்டுனா உயிர் வாழ மாட்டோம். அதனால என்ன சொல்றோம்னா, பெண் பிள்ளைகளை தன்னை வளர்த்த தாய்க்கும் தந்தைக்கும் விசுவாசம் அறிங்க. பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், உன்னோட தாயை விட, உன் தகப்பனை விட, உன் அண்ணன் தம்பி விட உன் மேல எவனுமே பாசம் வைக்க மாட்டான். அதை நீ மனசுல நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிடணும் அப்படிங்கறத நான் இந்த நேரத்துல பதிவு பண்றேன். உங்களை நம்பிதான் உண்மையில இளைஞர்களை நம்புறோம் நம்பலையோ, நான் இந்த பெண் பிள்ளைகள் வருங்காலத்துல படிச்சு உயர்ந்த இடத்துக்கு வந்து இந்த சாதியை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் ஊர் ஊரா போய் உங்களை படிக்க வைக்க சொல்றேன். பெண் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைக்க சொல்றேன், பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க சொல்றேன். அப்ப நீங்க அதை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அருவா எடுத்து இந்த சாதியை காப்பாற்ற முடியாது. அதிகாரிகள் ஆனாதான் இந்த சாதியை காப்பாற்ற முடியும். அன்னைக்கு நம்ம அரசனா இருந்தோம், நம்ம ஆண்டோம். இன்னைக்கு அதிகாரிகள் நாட்டு ஆளுதான். அப்ப நாமளும் அதிகாரிகளா மாறணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைங்க. இதைத்தான் நான் ஊர் ஊரா நான் போய் சொல்லிக்கிட்டு வர்றேன். வாசுதேவன் நல்ல தொகுதியில நான் ஒன்னே ஒண்ணு கேட்க, வாசுதேவன் நல்ல தொகுதி எம்எல்ஏ பேர் யாருக்காவது தெரியும்? யாருக்காவது தெரியுமா? எவ்வளவு லட்சணத்துல ஒரு எம்எல்ஏ பத்தில கொலகார பாவி. உனக்கு கிடைச்ச பதவியை வச்சு இந்த மக்களிடையே நீ வந்து மால மரியாதை வாங்கிருக்கலாம், இறங்கி வேலை பார்த்திருக்கலாம். ஏன் தெரியுமா? உங்களெல்லாம் எம்எல்ஏ சந்திக்க மாட்டாங்க. எப்படினாலும் தேர்தலுக்கு வந்து பணத்தை கொடுத்து இந்த சாதியில ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். புரியுதுல? சாதியை கொடுத்து உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல பாருங்க, பணம் வாங்கிக்கோங்க. ஓட்டுக்கு வந்து 2000 3000 வாங்குங்க. அதுல மாட்டு அது வந்து அவன் அப்பா விட்டு பணம் கிடையாது, அது உங்க பணம் தான், நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா வாசல் தொகுதியில நான் யார கை கட்டணும் அவங்களுக்கு நீங்க வாக்களிச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் கேரண்டி தம்பி, நீ சொல்லித்தான அவனுக்கு ஓட்டு போட்டோம், இவன் எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு நாளைக்கு என்னைய சட்டையை பிடிச்சு கேட்கலாம். நான் நீங்க புகார் அடுத்த நிமிஷம் அவனுக்கு போன கேட்பேன், இல்ல என்னைய நம்பிதானே உனக்கு ஓட்டு போட்டாங்க, ஏன் என் மக்களுக்கு செய்யல, சட்டையை பிடிச்சு கேட்பேன், வீட்டுல தூங்க விட முடிவிடுவேன். புரியுதுல? போராட்டம் நடத்துவேன். அப்படிதான் நிப்பேன். அதனால சொல்லுதேன், எவனுக்காக ஒருத்தனுக்கு ஓட்டு போடதான் போறிய, அதுக்கு உங்கள ஒருத்தன் நமக்குன்னு ஒருத்தன் உருவாயிருக்கான், அவன் பேச்ச கேட்டு ஓட்டு போடணும் அப்படி நீங்க எல்லாரும் நினைங்க. புரியுதுல? எப்படினாலும் இந்த தேர்தலை விட்டுருங்க. அடுத்த தேர்தலில் சங்கரங்கோவில் தொகுதியும் வாசல் தொகுதியும் பொது தொகுதியா மாத்தியே தீருவோம். தேவமார் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தென்காசி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 8 லட்சம் தேவமார், 7-8 லட்சம் தேவமார் இருக்கும். நமக்கு அதிகாரம் இருக்கா? நம்மள எவ்வளவு ஒருத்தன் மதிக்கானா இன்னைக்கு சங்கடப்படுதோம். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு இந்த நாடு அடிமையா கிடக்கும் போது இந்த நாட்டோட விடுதலைக்கு பாடுபட்டு அடிமை விலங்க உடைச்சது இந்த சாதி. ஆனா நம்ம இன்னைக்கு நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சாதி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கண்ட இடத்துல எல்லாம் போற இடத்துல வார இடத்துல நம்ம வரலாறு திருடுறான். வரலாற்றை ஒருத்தன் வந்து மறைக்க பார்க்க நம்ம ஒரு வரலாற்றை அழிச்சிட்டான்னு நம்மள வந்தேறிடுவான். நம்ம தேவர் பட்டத்தை அழிச்சிட்டான், பாண்டியர் பட்டத்தை அழிச்சிட்டோம்னா அப்ப வந்தேறி தானே. அப்ப நம்மள வந்தேறியா மாத்தணும், அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம வரலாற்றை அழிக்க பார்க்க. அதனால பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளைங்க. பிள்ளைகள் சும்மா பேசிக்கிட்டீங்களா, பாண்டியர்னா தேவர் தான் பாண்டியர். இந்த உலகம் தோன்ற நாளுக்கு முதல் சரி பாண்டியம்னா அது தேவமர் தான், அதுல மாட்டுக்கத்து கிடையாது. புரியுதா? பெத்தப்பனை விட்டுட்டு பிறதப்பன் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு காலம் சொல்ல மாட்டோம். அது உனக்கே கேவலமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, உனக்கே அசிங்கமா தெரியலையா? அடுத்தவன் அப்பன் சொல்றமே அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் கூட இல்லாம அதை அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. புரியுதுல? எசகிராஜா பேர் நல்லா இருக்கு, அதனால எசகிராஜான்னு வச்சுக்கிடலாம் எல்லாரும். எசகிராஜா கருப்பசாமி தேவர் மகன் எசகிராஜா நான் தானே, ஒரிஜினல் நான் தானே. பாருங்க, பேரு நல்லா இருக்கா, நாங்க வச்சுக்கிட்டோமா. அதனால சொல்றேன், SC/ST ஆக்ட், PCR ஆக்டால எத்தனை குடும்பம் இன்னைக்கு நாசமா போயிட்டு இருக்கு. அந்த PCR கேஸால நம்ம யாரும் வாழ முடியுதா? இன்னைக்கு நோட்ல நடமாட முடியுதா? உடச்சு பார்த்தாலே PCR கேஸ், சப் இன்ஸ்பெக்டர் DSP கேஸ் போடலனா PCR கொடுக்கும் பொழுது அந்த இன்ஸ்பெக்டர் வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னு சொன்னா, TSP பண்ணலனா 2 பேரும் உள்ள. சட்டத்தை பாருங்க எப்படி சட்டம். அப்ப இதெல்லாம் உடைக்கணும். இந்த SC/ST சட்டத்தெல்லாம் உடைக்கணும்னா நமக்குன்னு ஒரு படம் உருவாக்கணும், நமக்குன்னு மக்கள்
சாதிகள் உருவாகணும். இப்ப பிள்ளைமார் செட்டியார், நாடாரு, கோனாரு, செட்டியார் இருக்கிற எல்லா சாதியும் ஒன்று சேர்த்திருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் ஒன்று சேர்த்திருக்கிறேன். மிகப்பெரிய லெவல்ல நாங்க ஒரு கூட்டம் போட போறோம். புரியுதுல? எல்லா சாதியும் கூட்டம் போட்டு இந்த SC ST சட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தவிர எப்படி கைரேகை சட்டத்தை ஒழித்தாரோ அதே மாதிரி இந்த எசகி ராஜா பிசிஆர் ஒழிப்பேன். அதுல மாற்றமே கிடையாது. தயவு செய்து இதெல்லாம் சாதிக்கணும்னா நீங்க எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பல்வேறு கோரிக்கைகளை இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் இதை ஒரு அறிக்கையாவே வாசிக்கிறேன். வாசரோல் சட்டமன்ற தொகுதியை பொது தொகுதியா மாற்றுவதற்கு ஏதாவது ஆவணம் செய்யுங்க. சிவகிரி அரசு மருத்துவமனையை அதிநவீன கவிதையுடன் கூடிய 24 மணி செயல்படும் வகையில் தரம் உயர்த்த வேண்டும். மகப்பேறு மருத்துவமனையை விரிவுபடுத்த வேண்டும். சவகர் அரசு பள்ளியை +2 வரை உயர்நிலை மேல்நிலை பள்ளியாக உயர்த்த வேண்டும். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னன் பூலித்தருடைய தபால் தலை வெளியிட்டே தீர வேண்டும். வாசுதேவனுடைய மாரியம்மன் கோயில் பூக்குழு திருவிழாவை காலங்காலமாக கொண்டாடிய மண்டகப்பிடித்தாரர்களுக்கு மீண்டும் ஒப்படைக்க வேண்டும். மாமன்னர் பூலித்தேவர் போர் புரிந்த இடத்தில் நினைவு சின்னம் வைத்து பாதுகாக்க வேண்டும். வாசுவநல்லூர்ல குடிநீர் பிரச்சனையும் விவசாயத்தையும் காக்க அணையை சீரமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை. செண்பகவல்லி அணையை பத்தி நீங்க கேள்விப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இன்ன வரைக்கும் ஒரு எம்எல்ஏவா இருந்து 5 வருஷம் இருந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியலையே. அடுத்த ஓட்டு கட்டு போக முடியாத அந்த எம்எல்ஏக்கு கொஞ்சமாவது எந்த முகத்தை வச்சு நீ ஓட்டு கட்டு போவ? நீ போனா நீ இதெல்லாம் செஞ்சியா கேட்டுட்டு அப்படிங்கிற பயல்ல பத்தில அந்த எண்ணம் இல்லல்ல. எதுக்கு எண்ணம் இல்ல? ஆளுக்கு 2000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. புரியுதா? அதனால சொல்றேன், கண்டிப்பான முறையில இதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் சரி பண்ணணும்னா நம்மள ஒருத்தர் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைங்க. அதிகாரம் இல்லாமலே நம்ம ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கேன். இன்னைக்கு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை நானும் கொடுத்துக்கிறேன். அதுல நிறைய கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்காரு. தற்போது வன்னிக்கோணந்தல்ல அந்த பகுதிகளில் விவசாயம் பண்ண முடியல, பன்றிகள் தொல்லை தாங்க முடியலன்னு சொன்னிருந்தாங்க. அதை பேசிட்டு வரும்பொழுது ஒரு அம்மா இறங்கி ஓடி இருந்தாங்க. காட்டுல வீடு, காடுனா லாஸ்ட் வீடு. அப்ப 6.5 வருஷமா எங்க வீட்டுல கரண்ட் இல்ல தம்பி, நீங்க தாமனா என்ன எப்படியாவது என் பிள்ளை 4 திரும்ப பாம்பு வந்துட்டு என் பிள்ளை வந்து படிக்கிறத பாருங்க அப்படின்னு போய் பாக்குறேன். விளக்கு மண்ணெண்ணெய் இருக்கலாம். 2026 2026ல மண்ணெண்ணெய் விளக்க ஊத்தி பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப என்னமா காரணம்? அரசியல் தலையீடு இருக்குனாங்க. உடனே போனை போட்டு அதிகாரிகளை, எனக்கு என்ன செய்வேல தெரியாது, எண்ணி ஒரு வாரத்துல இந்த குடும்பத்துக்கு நீங்க மின்சாரம் வழங்கணும், அந்த பிள்ளை படிப்பு துணை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 நாட்களுக்கு முன்னாடி கரண்ட் வந்துட்டு அந்த அம்மா போன் பண்ணி எங்களுக்கு நீங்க தான் குலதெய்வம்னு அப்படின்னு அழுது. அப்போ அதிகாரத்துக்கு வராமலே ஒரு சில விஷயங்களை மிரட்டி ஒரு சில விஷயத்தை உங்களுக்காண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தெரியுமா? இந்த வாசல்ல கூட்டம் கூட்டிருக்கோம்ல, இந்த கூட்டத்துல எதுக்கு கொண்டு அடகு வைக்கிறதுக்கா, பிற சாய்ட்டு விக்கிறதுக்கா? கிடையாது. உங்களை வச்சு இந்த தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லா தேவமரையும் காப்பாற்றுவேன். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. எசகி ராஜா பின்னாடி வாசல்ல இருக்கு, அவனை நான் அடகு வைக்க விரும்பலன்னு சொன்னேன். புரியுதா? பெத்த தாய்க்கு என்னைக்காவது இவனை வால் போச்சு அடிச்சிருக்கானா? பெத்த தாயோட பிறந்த நாளுக்கு இந்த இளைஞர்கள் என்னைக்காவது வால் போச்சு ஒட்டிருக்கீங்களா? பெத்த தாய்க்கு போய் மாலை போட்டிருக்கீங்களா? போட மாட்டீங்க. நீங்க ஆசீர்வாதம் வாங்க முடியல. அப்போ என்னைய நான் யார்? வரமுழு என் பிறந்த நாளுக்கு எனக்கு வால் அடிச்சு ஒட்ட, எனக்கு பேனர் அடிக்கிற, எனக்கு மாலை போடுதிய பெத்த தாய் தாப்பனுக்கு மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்களா? அதனால அந்த தாய் தாப்பனுக்கு மேல நான் உங்களை பாசம் வைக்க நினைக்கிறேன், உங்களை காப்பாத்த நினைக்கிறேன். அதுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. நான் அதெல்லாம் உட்கார்ந்து யோசிப்பேன். ஒவ்வொருத்தன் பெத்த தாய்க்கு கூட மரியாதை கொடுக்க முடியும், நமக்கு மரியாதை கொடுக்கணும். அப்ப அந்த என உணர்வு உங்க எல்லாத்தையும் அந்த என உணர்வு இருக்கு. புரியுதுல? அதனால என்ன சொல்றேன், எங்கேயோ பிறந்து வளர்ந்து இனி ஒரு காலத்துல நம்ம தேவமாரா பிறக்க போறோம். அடுத்த பிறவில இந்த பிறவில நம்ம எல்லாம் தேவமாரா பிறந்துட்டோம். அப்ப நாம எல்லாரும் அண்ணன் தம்பியா மாம வச்சுனா நம்ம ஒற்றுமையா போயிடணும், நம்ம ஒன்னா இருக்கணும். நம்ம ஒற்றுமையா இல்ல அப்படின்னா நம்மள அடிமைப்படுத்துறது கன்ஃபார்ம். அடுத்த 5 வருஷத்துல நம்மள பிச்சை எடுக்க விட்டுருவான். இப்பவுமே விட்டுட்டான் பிச்சை எடுக்க. ஆண்ட பரம்பரையா இன்னைக்கு பிச்சை எடுக்க விட்டுட்டான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஏன் கூட்டம் கூட மாட்டுக்கு? ஏன் போராட்டத்துக்கு தேவமார வரல தெரியுமா? போராட்டம் அறிவிச்சா ஏன் தேவமார வர மாட்டான் தெரியுமா? ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வந்தாச்சுன்னா விடிய காலம் வீட்டுல குழு கட்டணும், சிட்டை கட்டணும், அவன் வந்துருவான், கடங்காரன் வந்துருவான், இவன் வந்துருவான். அந்த சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கி. புரியுதா? அப்ப சுய தொழில் பண்ணணும், சொந்த தொழில் பண்ணுங்க, வெக்கப்படாங்க, கூச்சப்படாங்க. தேவமாறு எப்படி தெரியுங்களா? வெள்ளச்சட்டை போட்டுக்கணும், 4 பைனான்ஸ் வண்டி எடுத்து போகணும், அது மட்டும் தான் தொழில். ஒரு மீன் வியாபாரம் பார்க்கணும், ஒரு காய்கறி வியாபாரம் பார்க்கணும், அது எவன் பாப்பான்? சாய் அங்க போய் உட்காந்துக்கிட்டு நம்ம போய் கூப்பிடுவாங்களா? இதனை செய்யாதீங்க. இப்படி நம்ம இருக்க போய் தான் ஒவ்வொரு சமூகம் இன்னைக்கு வியாபாரம் பார்த்து முன்னுக்கு வந்துட்டு. புரியுதுல? ஆண்டாண்டு காலம் இப்ப இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல வேலை பார்க்கோம். அப்ப அடுத்தவங்க வேலை பார்க்கறது உங்களுக்கு தப்பா தெரியல. அப்ப 500 ரூபாய் காசா இருந்தாலும் 1000 வருஷம் சொந்த தொழில் பண்ணுங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் ஈஸியா பாத்துறலாம். வெக்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையை எவன் பாப்பா? நம்ம தான் பாத்துக்கிடணும் நம்ம குடும்பத்தை. அதனால வெக்கப்படாம தொழில் பண்ண ஆரம்பிங்க. சொந்த தொழில் பண்ணுனா, சொந்தமா தொழில் வச்சோம்னா இன்னைக்கு நம்ம என்னலாம் பண்ணலாம். இன்னைக்கு அரசு துறையில உண்மையிலமா அரசு துறையில தேவமாறு வேலை பார்க்க முடியல. இன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் தேவமாறு வேலை பார்க்க முடியல. இன்னைக்கு ஒரு எஸ்ஐ ஒரு தேவமாறு வேலை பார்க்க முடியல. இன்னைக்கு காவலர்கள் வேலை பார்க்க முடியல. திரும்ப கலெக்டரா கூட வேலை பார்க்க முடியல. இதெல்லாம் நினைச்சாவது நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருங்க. உண்மையில எனக்கெல்லாம் ரொம்ப டயர்டா இருந்தது. உங்க எல்லாருடைய இந்த கூட்டத்தையும் வரவேற்பையும் பார்த்துட்டு ஒரு உந்து சக்தி உங்களை பார்த்த உடனே வந்து இல்லன்னு வைங்களேன், இவ்வளவு
இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கே மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு டயர்டு. காவல் நிலையங்களை பத்தி ஒரு சில விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எல்லாரும் நீங்க காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா காவலர்களை கண்டோ காவல் நிலையத்தோ யாரும் பயப்படாதீங்க. நீங்க ஒரு புகார் கொடுக்க நீங்க போறீங்க அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்காண்டி ஒரு விஷயம் ரெடி பண்ணிருக்கேன். என்ன தெரியுமா? தேவமாரி யாருமே மனு எழுத மாட்டாங்க. எதுக்கு தெரியுமா? உட்கார்ந்து இப்படி பேப்பரை எடுத்து எழுதுறதுக்கு சோம்பேறி. இதை போய் எழுதி நம்ம போய் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, நம்மளுடைய அலுவலகத்திலே ஆபீஸ்லயே எல்லாம் வச்சிருக்கிறோம். நாங்க டைப் ரைட்டிங் எல்லாம் வச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி விஷயம் இருக்கு, நான் காவல் நிலையத்துக்கு போகணும்னா எங்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா உங்க பேர்ல மனு அடிச்சு நாங்க அனுப்புவோம். அந்த மனு விட்டு நீங்க காவல் நிலையம் போறீங்க, உங்களை சேர் போட்டு உட்கார வைக்கணும். புரியுதா? உங்களை சேர் போட்டு உட்கார வைக்கணும். அப்படி உட்கார வச்சு கம்ப்ளைண்ட் வாங்கல, உங்களுக்கு எழுதி தரலாம், எழுதணும். அதை செய்யல அப்படின்னு சொல்லி உங்களை ஒருமையில நீ நான் வா போன் யாராவது ஒருத்தர் பேசினா நீங்க எனக்கு இம்மிடியா தகவல் கொடுக்கணும். என்ன அப்படி பண்ணாங்கன்னா இத்தாந்தே இன்ன கிழமை இந்த காவல் நிலையத்துக்கு நான் போனேன், எனக்கு அந்த காவல் நிலையத்துல மரியாதை கொடுக்கல, எனக்கு சேர் போடல, என்னை நீ வா போன்னு சொல்லி ஒருமையில பேசிட்டாங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மன உளைச்சலுக்கு காரணமான இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் சொல்லி உடனடியா நம்ம மனு அனுப்பணும். 20 இடத்துக்கு அனுப்புவேன். 20 இடத்துக்கு அனுப்பி என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு கோர்ட்ல போட்டுருவேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்ல அதிகாரிகளும் பல்வேறு தரப்புல இருந்து நம்மகிட்ட வந்து ஒரு விஷயமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் அந்த விஷயத்தை எடுத்து கோர்ட்டு கொண்டு போய் தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போய் அந்த வேலை போகும் நிலைமையை உருவாக்க போய் தானே. அதனால சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டு சரி உங்களோட விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். உங்களுக்காண்டி தான் தெரு தெருவா ஊர் ஊரா போய் நான் இதெல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். எனக்காண்டி நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு கடமை, தேர்தலில் விலை பெறாங்க நான் உங்ககிட்ட கேட்டுதான் நான் முடிவெடுக்கும் சொல்லி தான் ஊர் ஊரா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இப்பவும் சொல்லுதேன், என்னைய நீங்க அப்படி இருங்க, நீங்க இப்படி இருங்க. எடப்பாடி பேராங்க போன பாருங்க, அண்ணே எடப்பாடி பேராங்க, திமுக பேராங்க, அங்க பேராங்க, இங்க பேராங்க. சரி நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ எங்க போற தேர்தலுக்கு பார்த்தா என்னை இப்படி இருக்க சொல்லிட்டு நீங்க எல்லாம் 2000 3000 வாங்கிட்டு ஓட்டு போட்டுறீங்க. அதனால என்ன சொல்றேன், நீங்க என்னை விட்டு கொடுத்தாலும் சரி, நான் வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே பேசி இருக்கணும் முடிவு பண்ணிட்டு வைங்களேன். நீங்க என்னை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாதிரி இல்ல, நீங்க என்னை விட்டுட்டு போனாலும் நான் உங்களை விட்டுட்டு போற மாதிரி இல்ல. அதனால தயவு செய்து எல்லாரும் ஒற்றுமையோடு இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளும். அடுத்தடுத்து இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இந்த தனித்தொகுதி விவகாரத்துல ஒரு அறிவிப்பு விடுவேன். தனித்தொகுதி விவகாரத்துல தேர்தல் நேரம் பிப்ரவரி மாசம் நினைக்க ஒரு அறிவிப்பு விடுவேன். சங்கரங்கோவில் தொகுதியிலையும் வாசித்தவர்கள் தொகுதியும் அடையாளப்படுத்துறதுக்கு எப்படி தெரியுமா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கவனத்தை கொண்டு போன வகையில ஒரு அறிவிப்பு பிப்ரவரி மாசம் வரும். நான் அறிவிப்பேன். அந்த நேரத்துல வாசுதவநல்லூர்லயும் வாசனூர் தொகுதி முழுவதும் சங்கரங்கோவில் தொகுதி முழுவதும் கருப்பு கொடி கட்டி இந்த தேர்தலை நாங்க புறக்கணிப்போம் அப்படிங்கிறதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. எல்லாரும் நீங்க தயாரா இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அடுத்த திருப்பு மாத்துவாங்க. என்ன அடுத்த திருப்பு மாத்தணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் அந்த போராட்டத்துல நம்ம ஈடுபடணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கிறத இவ்வளவு நேரம் என்னை மிக சிறப்பான முறையில என்னை வரவேற்று என் மேல உசிரியே வச்சுக்க உங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாரும் சந்திக்கிறதுக்கு நான் வருவேன். நன்றி.